தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. நம்ம இந்த வெள்ளிக்கிழமையான நாளில் திருவாசகத்தை பொழிப்புரையோடு ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்தும் உருக்கும் உருகார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேனும் பாலும் கலந்து ஊட்டிய மாணிக்க வாசகர்னு அவருக்கு உவமை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மாணிக்க வாசகர் தன்னுடைய பக்தியை ரசமாக புழிஞ்சு நமக்கு கொடுத்துருக்கார் திருவாசகத்தில். அதனுடைய ஒவ்வொரு வரியும் இறைவனே. ஏன்னா அது எழுதினவர் இறைவன் தான். திருவாசகத்தை எழுதி வாங்கின்றவர் மாணிக்க வாசகர் வாயினால் இறைவனே தான், அந்த சாக்ஷாத் சிவபெருமானே தான். அது நம்ம ஒரு நாளும் நம்மளுக்கு கேட்க கேட்க சிவம் அப்படின்னா மங்களம். சிவன் நம்மளோடைய ஐக்கியமாகறதுக்கான எல்லா கூறுகளும் திருவாசகத்தில் இருக்குது. நம்மளை பக்தி மார்க்கத்தில் அழிச்சுட்டு போய் கடைசியில் அவங்கிட்ட முக்தி சாயுஜ்யத்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு எளிதான மார்க்கமாக திருவாசகம் இருக்குது. மாணிக்க வாசகர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாத ஊரில் பிறந்தார். அதனால் அவருக்கு திருவாத ஊரர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டாருது. அவருடைய கல்வி, கேள்வி, ஒழுக்கம், அறிவு, ஆற்றல் இதெல்லாம் சிறப்புகளை பற்றி கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அவரை தாங்கிட்ட வரவழைச்சு அவனை தன்னுடைய மந்திரிமார்களில் ஒருத்தராக நியமிச்சுக்கிறார். மேலும் அவருடைய ஆட்சி திறமையை பார்த்த கோமகன் அப்படிங்கிறவருக்கு தென்னவர் பெருமராயன் அப்படின்ற பட்டத்தையும் வழங்குகிறார். திருவாத ஊரர் அரசாங்கத்தை நன்னா நடத்தின்னு வந்ததற்கிடையில் சிவபக்தியிலையும் ஆழ்ந்து மூழ்கின்றிருந்தார். பக்தி ஓங்குவதற்கு ஏற்ப உலக விவகாரங்கள்லேருந்து அவர் மனசு படிப்படியாக விலக ஆரம்பிச்சுது. சோழ நாட்டு கடற்கரையில் உள்ள நல்ல அரபிக் குதிரைகளை விற்பனையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறதுன்றதை கேள்விப்படுறார் அந்த பாண்டிய மன்னன். அவற்றை வாங்கும்படி தன்னுடைய அமைச்சரான திருவாத ஊரரை அனுப்பி வைக்கிறார். அவர் பரிவாரங்களோடு போகிற வழியில் திருப்பெருந்துறையில் திருவருளே வடிவெடுத்திருந்த வழியில் ஞானாச்சாரியார் ஒருத்தரால் ஆட்கொள்ளப்படுறார். பரமசிவனே திருக்கோலத்தில் தோன்றினார்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவாத ஊரரை தமக்குரியவராக அந்த ஈஸ்வரனே ஆக்கின்றார் அப்படின்னு தான் ஐதீகம். குதிரை வாங்கிறதுக்காக தாம் எடுத்துகிட்டு இருந்த செல்வத்தையெல்லாம் அவர் சிவசேவையிலேயே செலவழிச்சிட்டார். அரசன் இட்டிருந்த பணியை புறக்கணித்ததுனால அவருக்கு இந்த சிவனடியார் தொண்டில் போனோன்னு அது எல்லாத்தையுமே மறந்துவிடுறார். ஆனந்த பரவசம் அடையிறார். இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கிறது. இவருடைய செல்வம் எல்லாம் சிவத்தொண்டுக்கு போகிறதுன்னு அந்த பாண்டிய மன்னன் காதுங்களுக்கு போய் எட்டுறது. அப்போ அவருக்கு கோபம் வருது. கைப்பிடியாக கொண்டு வரணும் அந்த அமைச்சரை அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறார். அந்த நடவடிக்கை தம்மை எதிர்க்கிற வரையில் திருவாத ஊரர் அதுவரையில் அவருக்கு தாம் பண்ண தப்பே தெரியல. நெருக்கடி நேரில் தாக்கின போது தாம் செஞ்ச பிழைய அவர் உணர்றார். ஆவணி மாதம் மூல நாளன்று குதிரை சேருமாறு அரசனுக்கு சமாதானம் சொல்லி அமைதியாக இருக்கும்படி சொல்லி அனுப்புகிறார். அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் அது நடக்கிறதுக்காக வேண்டிக்கிறார். சரி, அந்த பாண்டிய மன்னனுக்கும் செய்தி போய் சேர்றது. சரி, ஆவணி மூலத்தில் வரும்னுட்டு அவரும் நம்புறார். ஆனால் திருப்பெருந்துறையில் குதிரை இன்னும் காணப்படலைன்னுட்டு ஒற்றர்கள் மூலமாக தெரிவிக்கப்படுறார். அவருக்கு சீற்றமடைகிறார். குறித்த நாளன்று குதிரை சேவகன் அவைகளை கொண்டு சேர்க்கவே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் அரசன். பின்னர் இந்த வந்த குதிரைகள்லாம் கொஞ்ச நாள் கழித்து நிறைய ஆயிடுறது. அவருக்கு அளவில்லாத ஆத்திரம் உண்டாருது அந்த அரசனுக்கு. இப்படி மாறி மாறி அமைந்ததை பார்த்து திருவாத ஊருக்கு முதல்ல பரிசளிக்கணும்னு நினச்சவர் அடுத்து தண்டனையும் கொடுக்கணும்னு நினைக்கிறார். முதல்ல அரசாங்க காரியத்துக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை வேறு செலவுகள் பண்ணது முதல் குற்றம். அதாவது சிவ தொண்டாற்றினது முதல் குற்றம். ரெண்டாவது குற்றம், கொண்டு வந்த குதிரைகள் இப்போ நரிகளாக மாறி இருக்கு, அது ரெண்டாவது குற்றம்னுட்டு பாண்டியன் திருவாதமூரர் மேலே தீவிர நடவடிக்கை எடுக்கிறார். அவரை சிறையிலிட்டு பல துன்பங்களுக்கு ஆளாக்குறார். ஆனால் அந்த கஷ்டங்களுக்கிடையே திருவாரூருடைய மனப்பான்மையும் ரொம்ப மாறி இருந்தது. தான் செஞ்சதெல்லாம் சிவசேவை தான், சிவசேவைக்குன்னு மானுட பிறவி இப்போ வாய்ச்சிருக்கு, அதை நம்ம கண்டிப்பாக செய்யணுன்றத ரொம்ப ஆர்வமாக இருந்தார் திருவாத ஊரர். தமக்குரிய துன்பங்கள்லாம் சிவனுடைய செயல் தான், அதனால் அவைகளை துன்பமாக கருதக்கூடாது அப்படின்னுட்டு ரொம்ப திருடமான பக்தியோடு இருந்தார். பின்ன அந்த மாறாத பக்தியை தனக்கு இன்னும் தந்தருளும்னு தான் அந்த இறைவன் கிட்ட கேட்டுட்டு இருந்தார் திருவாத ஊரர். திருவாத ஊரனுடைய பக்தியானது அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான பக்தி. பாண்டிய மன்னர் அதில் நேரில் பார்த்துட்டு அதுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கிறான்.
வீட்டுக்கு ஒரு ஆள் கூடையோடையும் மண்வெட்டியோடையும் வரணும் அப்படின்னுட்டு சொல்கிறான். ஏன்னா சுவாமியோட திருவிளையாடலில் தண்ணீர் பெருக ஆரம்பிக்கிறது வைகை ஆற்றில். இந்த தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.